சென்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஹென்ட்ரிக்ஸ் ஒன் அப்படிங்கிற ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மூல பாக்ஸில் இருக்க ப்ரொடெக்ஷன் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த ஹென்ட்ரிக்ஸ் ஒன் ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்ஸ் பிராண்ட் டாப் சைடில் இருக்குது, ஹென்ட்ரிக்ஸ் ஒன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை வந்து நமக்கு யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவில் டிசைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது போக கிராஃபைன் காம்போசிட் டிரைவர்ஸ் மேலும் ஜிங்க் அலாய் கேஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு சவுண்ட் குவாலிட்டி அது போக கேஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பேக் சைட்லேயும் சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த 30 மணி நேரம் வரை பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒய்டரான சவுண்ட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ பேரிங் சப்போர்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் IPX5 ரேட்டிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாக்ஸில் சைடில் இருக்கிற அந்த சீலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் சைடு வந்து வித்தியாசமான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ 2 சீலையும் ரிமூவ் பண்ணதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து முதல்ல இன்ஸ்பயர் மீ அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்க என்வலப் மாதிரி இருக்குது. ஸோ இதை திறந்துட்டோம்னா சில வகையான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த வெல்கம் நோட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் வணக்கம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு கொடுக்காங்க. மேலும் வந்து நமக்கு வந்து யூசர் மேனுவல், அதாவது இந்த இயர்பட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த சென்ஸ் பிராண்ட்லேருந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளையர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சென்ஸ் பிராண்டோட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸை வந்து காட்டியிருக்காங்க. மேலும் இந்த பாக்ஸில் வேறு என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து USB டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷனலாக 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சென்ஸோட இந்த ஹென்ட்ரிக்ஸ் ஒன்னோட இந்த கேஸிங்கை பொறுத்தவரையும் முழுக்க மெட்டாலிக் பாடியில் செஞ்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிங்க் அலாய் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டான ஒரு கேஸாக இருக்குது. இந்த கேஸில் வந்து ஒரு 450 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் என்ன அப்படிங்கிறத வீடியோட எண்ணில் சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேஸோட பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது அப்படியே பாட்டம் சைடில் பார்க்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப் சி போர்ட் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கேஸோட பில்டை பொறுத்தவரையும் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பில்ட், அதாவது மெட்டாலிக் பாடியில் கொடுத்துருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து நமக்கு கீழே விழுந்தால் கூட ஹெட்செட் வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற பயப்பட வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தா தெரியும், உங்களுக்கு லெஃப்ட் மற்றும் ரைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இயர்பட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் இந்த சென்ஸ் பிராண்ட் அதாவது பபுளாக கொடுத்துருக்காங்க. அது போக லைட்டும் எரியுது. அதாவது நமக்கு வந்து ப்ளூ மற்றும் ரெட் லைட் வந்து எரிஞ்சு பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியாக இந்த டிசைன் வந்து எகனாமிக்காக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸை பொறுத்த லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் குறையும், ரைட் சைடை டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் கூடும். டபுள் டேப் பண்ணும்போது பாஸ் ப்ளே பண்ண முடியும். லெஃப்ட் சைட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும், ரைட் சைட் டபுள் டேப் போகும்போது அடுத்த சாங் பார்த்து போகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அது போக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு, அல்ல டபுள் டேப் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகும். இது மாதிரியாக கண்ட்ரோல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது ரப்பரைஸ்ட் இயர் டிப்ஸ் இருக்கிறனால வெளியே இருக்கிற சவுண்ட் அந்த அளவுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 12 மீட்டர் வரையும் இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸ்க்கு IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பாட்டா பிரச்சனை இருக்காது. மேலும் SBC AAC மாதிரியான கோடிக் சப்போர்ட்டும் தராங்க. இப்போ பேட்டரி லைஃப்பை பற்றி பேசலாம். கேஸில் ஏற்கனவே 450 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது மூலமாக தொடர்ந்து வந்து 30 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இயர்பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 30 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் யூஸ் பண்ணியுமே வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். மற்றபடியாக நமக்கு வந்து இந்த ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான கிளாரிட்டியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா அந்த பேஸ் சவுண்ட்லாம் வந்து எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இது போக வோக்கல்ஸ், அது போக மிட் சைஸ் மாதிரியான எல்லா சவுண்டுமே வந்து நல்லாவே இருந்து சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிராஃபைன் காம்போசிட் லேயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியோடியான மேக்னட்ஸ் கொண்டு உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நமக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு சொல்லணும். இதுக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் வந்து வருது. மேலும் இயர்பட்ஸோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல தான் செஞ்சிருக்காங்க. கேஸ் வந்து மெட்டலாக செஞ்சிருந்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இதில் வெயிட்டும் தெரியல, காதில் ரொம்ப நேரம் மாட்டியிருந்தாலும் தெரியல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கால் பேசும்போது கூட ஆப்போசிட்டில் உள்ள நபர்களுக்கு வந்து நம்ம வந்து பேசுறது ஓரளவு தெளிவாக கேட்டுச்சு சொல்லணும். ஸோ இதே மாதிரியாக வந்து இந்த ஹெட்செட்டில் நல்ல விதமான பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல் டைம் எடுத்துக்கிடுது. மேலும் வந்து நமக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும் சொல்லணும். இந்த இயர்பட்ஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1699 அப்படிங்கிற விலையில் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பாசிட்டிவான விஷயங்கள், குறிப்பாக சவுண்ட் குவாலிட்டியும் சரி, பில்ட் குவாலிட்டியும் சரி, ஒரு நல்ல ஒரு டாப் நாச்சாக ஒரு புது பிராண்டாக வந்திருக்கு இந்த சென்ஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ நீங்கள் இந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸை பற்றி என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.